நகரத்தை எடுத்துக்கங்க. வேலைக்கு போற பொண்ணா இருக்கட்டும், அவ படும் பாடு மனசு குமுறங்க ஐயா. கேஸ் ஆஃப் பண்ணனா வீட்டை பூட்டனான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு போராட்டங்க ஐயா அவ மனசுல. அவ அலுவலகத்துக்கு போவா, அங்க மேல் அதிகாரி அந்த ஃபைலை எடுத்தாமான்னுவான். ஆனா அவளுக்கு மனசுல என்ன ஓடும்? வீட்டை பூட்டணுமான்ற நினைப்பு தாங்க ஐயா மனசுல வரும். ஏன்னா பூகம்பம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, ஏங்க ஐயா சூறாவளி வந்தா கூட சரி, எதையாவது ஒன்று விட்டுட்டு போவோங்க ஐயா. ஆனா இந்த புள்ளி பீரோ திருடன் சொல்றாங்க பாருங்க ஐயா, தொடப்பத்தை கூட விட்டுட்டு போக மாட்டாங்க ஐயா. இப்படி தாங்க ஐயா நகர வாழ்க்கை. ஏங்க ஐயா கிராமத்துல மட்டும் என்னங்க ஐயா, நான் இங்க போராட்டத்தை பத்தி பேசலான்னு நேற்று கிளம்புனேன். ஐயோ கோழி குஞ்சுகளை இப்படியா விட்டுட்டு வந்தா காக்கா தூக்கின்னு போயிடுமோ, கழுகு தூக்கின்னு போயிடுமோ, கூடையா போட்டு கவுத்துட்டு வந்தாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, கோழி குஞ்சுங்க ஐயா, கோழி குஞ்சுங்க ஐயா. சாயங்காலம் போய் பார்த்தா ஒரு நிமிஷம், அதாவது எனக்கு என்னமோ 2 மாசம்தான் வயசாகிற மாதிரியும் கோழி குஞ்சுனா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி. கோழி குஞ்சுடா. சரி, கூடைய திறந்து பார்த்தாங்க ஐயா, 3 கோழி குஞ்சியே காணோம். என்னாச்சு? பக்கத்து வீட்டுல கொதிக்குதுங்க ஐயா. எங்க ஐயா உறவு இருக்குது? மாமியார் மருமக சண்டை எங்க தான் இல்ல. தோ இருக்கிற அத்திவாக்கத்துல ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் போய் இருக்குதுங்க ஐயா மாமியார் மருக சண்டை. அந்நிய தேசம் வெளிநாட்டை எடுத்துக்கங்க, ஆஸ்திரேலியால இந்தியருக்கு அங்க அனுமதி இல்ல. உதைக்கிறாங்க ஐயா, உதைக்கிறான். இந்திய மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் அடிக்கிறான். நீங்க கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னீங்க நான் போயிருந்தா வெள்ளையா வரலாமான்னு. வெள்ளையா வந்திருக்க மாட்டீங்க, உயிரோடவே இருந்துக்க மாட்டீங்க ஐயா. இருக்கம்மா இருக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு நீங்க பாட்டுல நாக்கு மேல பல்லு போட்டு நீ செத்து போவேன்னு சொல்லிவிட்டு அவ்வாட்டில் அடுத்தாப்புல பேச்சுனா என்ன அர்த்தம்? ஆனால் அப்படிதான் இருக்கு. அடிக்கிறான், ஸ்க்ரூ டிரைவரை வச்சு வயிற்றுல குத்துறாங்கிறான். இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியா பிரதம மந்திரி இங்கே வந்துட்டு போயிருக்கார். நம்ம பிரதம மந்திரியும் அவரும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். நகரத்துல பொருளுக்கு பாதுகாப்பு இல்ல, கிராமத்துல வாயில்லா ஜீவனங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்நிய தேசத்துல அவனுக்கே பாதுகாப்பு இல்ல. எங்கிருந்தாலும் வாழ்க்கை ஒரு போராட்டம் போராட்டம் போராட்டம். சபாஸ் சபாஸ். கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணிடத்துல இந்த வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும், இந்த வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது, இந்த வாழ்க்கை இனிமேல் போராட்டமாக இருக்கக்கூடாது என்று ஒரு தார்மீக ஆவேசம் இருக்குது. பார்த்தீங்களா? பாரதியார் சொன்ன வார்த்தை நைய புடை வெடிப்புற பேசு அப்படிங்கிற வாசகத்துக்கெல்லாம் வாழுகின்ற உதாரணம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இவங்க தான்.